கார்லேயோ பஸ்லேயோ போனாலே உங்களுக்கு குமட்டல் உணர்வு, வாந்தி வருது, மலை ஏறினா ஏன்டா மலை ஏறணும், ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறவங்கள நீங்கள் உங்களுக்காக தாங்க இந்த காணொலி. இந்த மோஷன் சிக்னஸ் ப்ராப்ளத்தை எப்படி எளிதாக வெல்றது பார்ப்போம் வாங்க. எதனாலங்க நிறைய பேருக்கு இந்த கார்லேயோ பஸ்லேயோ ட்ராவல் பண்ணால் மோஷன் சிக்னஸ் வருது? அதாவது நார்மலாக நம்ம நகர்றோம் அப்படின்னா நம்ம கண்ணில் இருந்தும், நம்ம வெஸ்டிபுலர் அப்பேரட்டஸ்ன்னு காதில் இருந்து ஒரு பகுதியில் இருந்தும், நம்ம பல்வேறு மூட்டுகளில் இருந்தும் நிறைய விதமான சிக்னல் இந்த மனிதர் நகர்ந்து போயிட்டு இருக்காருங்கிற சிக்னலை மூளைக்கு கொடுக்கும். ஆனால் நம்ம பிரயாணம் பண்ணும்போது கண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம நகர்ற மாதிரி சிக்னல் மூளைக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம வெஸ்டிபுலர் அப்பேரட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய பேலன்ஸ் நிர்ணயிக்கூடிய பகுதி, அதில் இருந்தும் நம்ம மூட்டுகளில் இருந்தும் சிக்னல் இல்லையே இந்த மனுஷன் இங்கே தானே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு மூளைக்கு சிக்னல் கொடுக்கும். முரண்பாடான சிக்னல் வந்தோடனே மூளை ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகி உங்களுக்கு ஏதோ என்னடா உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல நகர்றாரு, எவல்யூஷனரியா ஏதாவது இந்த போதைப் பொருள், விஷப்பொருள் இதை சாப்பிட்டாதான் இந்த மாதிரியான உணர்வு ஹாலுசினேஷன் ஏற்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இதை வெளியே தள்ளணும் இந்த போதைப் பொருளை அப்படின்னு நினைச்சிட்டு மூளை ஏரியா போஸ்ட்ரிமாங்கிற பகுதியை தூண்டி உங்களுக்கு வாந்தி உணர்வை ஏற்படுத்திடும். அதனால தாங்க இந்த மாதிரி நகரும்போது நமக்கு வாந்தி வரக்கூடிய உணர்வு நிறைய பேருக்கு வருது. நீங்க ரோட்ல போகும்போது நிறைய பேர் இப்படி வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க, இந்த மலை மேலாம் ஏறும்போது பார்த்துருப்பீங்க. இதை வெல்றதுக்கு சிம்பிளான 3 டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்குங்க. நம்பர் 1, நீங்க எதர் காரை போறீங்க அப்படின்னா நீங்க எதர் ஓட்டிட்டு போங்க அல்லது கோ பேசஞ்சராக முன் சீட்டில் உட்காந்துக்குங்க. நீங்கள் ரோட்டை பார்த்துட்டே போகலாம். பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா ஜன்னலோர சீட் எடுத்துக்குங்க. ஒரு தூரமான ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மலை இருக்கும் அல்லது தூரமாக ஒரு பில்டிங் இருக்கும், அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்த கொஞ்ச தூரம் கழிச்சு ஒரு தூரமான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. நம்பர் 2, மொபைலையோ அல்லது ஒரு புக்கையோ அதெல்லாம் பார்த்துட்டு க்ளோஸாக எதையுமே பார்க்கவே கூடாதுங்க. நீங்கள் ஒன்றா அட்லீஸ்ட் தூங்கிட்டாது வாங்க, ஆனால் க்ளோஸாக எதையும் பார்க்கவே கூடாது. தூரமான ஆப்ஜெக்டை பார்க்கலாம் அல்லது தூங்கலாம். நம்பர் 3, கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் ஹெவியாக எதுவும் சாப்பிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? இதெல்லாம் பண்ணியும் பயனளிக்கல, வேறு ஏதாவது சிம்பிள் வீட்டு வைத்தியங்கள் இருக்கா? சிலருக்கு இஞ்சி, லெமன் இதெல்லாம் அந்த ஸ்மெல்லை நுகர்ந்தால் கொஞ்சம் இந்த சென்சேஷன் குறையலாம், சரிங்களா? அதை தாண்டி மருத்துவ சிகிச்சைகளும் இருக்குங்க. ப்ரோமெத்தாசின், ஃபெனர்கன், அவாமின் அந்த மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரியான மருந்துகளை நீங்கள் உங்கள் மருத்துவரோட தக்க பரிந்துரையோடு எடுத்துக்கலாம். ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் முன்னாடி இந்த மருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் இல்லாமல், உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல், கூட வரவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் ஜாலியான ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியும்.